ஏப்பா என்னப்பா பண்ணுற? நல்லா அவுத்து கீழே வச்சு விடு. உரம் போடுறீங்க சவுச்சவுக்கு? சவுச்சவுக்கு அடி உரம். என்ன உரம் போடுறீங்க? அடி உரம். அதை காமிங்க அந்த பாக்கெட்டை, மக்கள் பார்க்கட்டும். இந்த உரம் வந்து 2 மூடை ஆக்கி 2 மூடை டிஏபிக்கு சமமான உரம் இருந்தது. அரைக்கலை பாக்கெட் எடுத்தேன். 2 மூடை நல்லா வேறு ஓட்டம் கிடைக்கும், நல்லா சத்தை எடுத்து கொடுக்கும். இதுதான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். இது வந்து ஆர்கானி உரம். ஆர்கானி ஆர்சிஎம் கம்பெனிலேருந்து வருது. இது வந்து ஆர்டர் போட்டால் தான் வரும் இந்த உரம், வேறு எங்கேயும் கிடைக்காது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மூடை டிஏபி போடுறதுக்கு சமம் இந்த உரம். இந்த உரத்தை வந்து கரைச்சி அடி உரமாக தான் ஊற்றணும், தண்ணியில் தான் கரைச்சி ஊற்றணும். பாருங்க, இந்த பாருங்க அவர் எவ்வளோ தண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். பாருங்க 3 லிட்டர் தண்ணி கூட இல்லை. அதில் வந்து அந்த பாக்கெட்டை வந்து கரைக்கிறாங்க. அந்த பாக்கெட்டை கரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இன்றைக்கி உரம் ஊற்றுறீங்க அப்படின்னா, அதுக்கு நாளே என்ன செய்யணும்னா, இது வந்து எவ்வளோ குழிக்கு இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க? 400 குழிக்கு. இவங்க வந்து 400 குழிக்கு இதை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம சம்சாரியை வந்து 400 குழிக்கு நீங்கள் எவ்வளோ உரம் வாங்குவீங்க? இப்போ 15 நாளைக்கு ஒரு உரம் வைப்பீங்க, மாதத்துக்கு 2 உரம் வைக்கிறீங்க. அப்போ 15 நாளைக்கு ஒரு உரம் 400 குழிக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு உரம் வாங்கிடுவீங்க. இப்போ நாங்களாம் அதில் வாங்கினவங்க தான், இல்லைன்னு இல்லை. நாங்களாம் இப்போ 10,000 ரூபானா மாதத்துக்கு 20,000 ரூபாய்க்கு உரம் வாங்கிடுவோம், உரம் வாங்கி போடுவோம். அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு அவ்வளோ செலவு அதிகம் கிடையாது. இந்த உரம் பாருங்கள், நீங்கள் 400 கிலோக்கு 1/2 கிலோ பாக்கெட்டு உங்களுக்கு எவ்வளோனா 1125 அதோட ரேட்டு. ஆமாம், 1125 ரூபா. ஒரு மூடை டிஏபி 1600 ரூபா. கலப்பரம் வந்து 1575 ரூபா. சாரி, இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், நேச்சுரலாக உங்களோட ரேட்டை நீங்களே பார்த்துக்கலாம். போட்டிருக்காங்களா 1000 மேலே எம்ஆர்பி காமிக்கிறாங்களா, 1575 ரூபா இதோட ரேட்டு. சரிங்களா? அதனால் இதை மட்டும் 2 மூடை டிஏபிக்கு சமம். அப்போ ஒரு மூடை டிஏபி எவ்வளவு நம்மளுக்கு? 1500 ரூபா. 2 மூடைக்கு 3000 ரூபா வந்துடும். இப்போ நீங்கள் இதை 1500 ரூபா கொடுத்து 400 குழிக்கு ஊற்ற போகிறீங்க. அப்போ நீங்கள் இந்த உரம் கரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்க? ஒரு பாக்கெட் இல்லை, 400 குழிக்கு 2 பாக்கெட்டு, 200 குழிக்கு ஒரு பாக்கெட்டு, 400 குழிக்கு 2 பாக்கெட்டு. அப்போ 3000 ரூபாய்க்கு நீங்கள் உரம் வாங்கினா போதும். அப்போ அந்த உரம் எவ்வளோ வாங்கணும்னா 2 மூடை வாங்கணும். இப்போ நீங்கள் அந்த உரத்தை என்ன பண்ணணும்னா, நம்ம உரம் இன்றைக்கி ஊற்றுறோம்னா அதுக்கு நாளே என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்த தண்ணியில் என்ன பண்ணணும்னா, உரம் என்ன உரம் போடுறீங்கன்னா, டிஏபி ஒரு 10 கிலோ போடலாம், காம்ப்ளெக்ஸ் போட்டுக்கலாமா? போடணும். டிஏபியும் இந்த என்னென்னா 16க்கு 16 போட்டிருக்காராம் ஒவ்வொரு மூடை. சாரி, 10 கிலோ போட்டிருக்காரு. போட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, மண் போட சொல்கிறாங்க. கொஞ்சம் மண் போட்டிங்கன்னா உரம் சீக்கிரம் கரையும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மண் போடலை, நாங்கள் வந்து எரு போட்டிருக்கோம். எரு போட்டுக்கலாமா? இப்போ அது வந்து நமக்கு இயற்கை உரம். அந்த இயற்கை உரத்தை நாங்கள் 2 சட்டி போட்டிருக்கோம். போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு நாள் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த உரத்தை நல்லா நீங்கள் ஊற்ற போகும்போது கலக்கணும். இதை கலக்கிட்டிங்களா? கலக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரம்மில் ஊற்றி கலந்துடணும். அதில் ஊற்றி கலந்துட்டு அடுத்த ட்ரம்மில் ஊற்றி கலக்கணும். இப்போ அதில் ஊற்றி இந்த பெரிய ட்ரம்மில் கலந்துட்டு ஒரு ட்ரம் 200 லிட்டர் தண்ணி அதில் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, வாளியில் மோந்து ஒரு குழிக்கு 1 லிட்டர் ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மருந்து ஊற்றினா போதும். சரிங்களா? இப்போ 400 குழிக்கு நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஜாமானை நீங்கள் 5000 ரூபாயில் முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு சம்சாரிக்கு 15,000 ரூபா மிச்சம். அப்போ நீங்கள் ஏன் இந்த உரத்தை பயன்படுத்தக்கூடாது? 15,000 ரூபா காசு மிச்சம். வேலை கூலி இப்போ 400 குழிக்கு உரம் வைக்கணும்னா எவ்வளோ ஆட்கள் தேவை? நமக்கு அந்த சம்பளம் மிச்சம். இதில் மகசூல் அதிகமாக வரும். அப்போ காயோட விலையும் நம்மளுக்கு மிச்சம். இதில் இன்னும் ஏன்னா 15 நாள் ஆச்சு நாங்கள் எங்கள் கொடி தண்ணி பாய்ச்சி. இத்தனைக்கு இது பாலிஸ்டர் தான். இங்கே பாருங்கள், பாலிஸ்டர் கொடி தான் அந்த கொடி. பாலிஸ்டர் கொடி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சாட்டியும் கொடி போயிருப்பாங்க. 15 நாள் ஆச்சு எங்களோட கொடி தண்ணி பாய்ச்சி. பாருங்கள், இந்த கொடியோட காய் எவ்வளோ பாலிஸாக எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சம்சாரிக்கு சம்சாரி நம்புங்க. இதில் எந்த வித்தையெல்லாம் கிடையாதே, நேரடியாக உங்கள்கிட்ட காமிச்சு தானே போடுறேன். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த வீடியோவை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு இந்த விவசாய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.